இந்தியா வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கன் அணி தற்போது 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர்ல பங்கேற்று விளையாடிட்டுமே இருக்காங்க. இதுல முதல் 3 போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கு. இந்திய அணி 2-1 அப்படிங்கிற கணக்குல முன்னிலையுமே பெற்றிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து 4வது T20 போட்டி டிசம்பர் 17ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் தொடரை கைப்பற்றி விடுவாங்க. இதனால 4வது போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி இருக்கு. இந்த நிலையில 3வது போட்டிக்கு முன்பே காயம் காரணமாக அவதப்பட்ட அக்ஷர் பட்டேல கடைசி 2 போட்டியில இருந்து நீக்கியுள்ளதாக BCCI அறிவிச்சிருக்காங்க. இவர் முதல் போட்டியில 21 பந்துகள்ல 23 ரன்களை எடுத்தார். பந்துவீச்சில் அபாரமாக செயல்பட்டு 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 2வது போட்டியில 1 இடத்துல ஆட வாய்ப்பு கிடைச்சது. இதுல 21 பந்துகள்ல 21 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தார். 3வது போட்டிக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேலுக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கு ஓய்வு வழங்கிவிட்டு மார்த்தாக அர்ஷித் ராணாவை பிளேயிங் லெவல்ல ஆட வச்சாங்க. குல்தீப் யாதவுக்குமே அணில இடம் கிடைக்காது. இறுதியில 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல இந்திய அணி அபார வெற்றியை பெற்றாங்க. இந்த நிலையில கடைசி 2 போட்டிகள்ல இருந்து அக்ஷர் பட்டேலை நீக்கிவிட்டு மாற்றாக ஷாபாஸ் அகமதுவை சேர்த்திருக்காங்களா. இவர் கடைசியாக ஆசிய கோப்பை 2023 ஃபைனல்ல தான் இந்திய அணிக்காக விளையாடினார். தற்போது களமிறங்கியிருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இவர் மட்டுமல்ல, பும்ரா அவர்களுமே அவருடைய சொந்த பிரச்சனைக்காக கடைசி T20 போட்டியில விளையாடல. மேலும் பாத்தீங்கன்னா பும்ரா அவர்கள் அடுத்து நடக்கவுள்ள 2 போட்டியிலுமே விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. பும்ராவுக்கு பதிலாக முகமது ஷமியை களமிறக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதற்கான ஆலோசனைகளும் பேச்சுவார்த்தைகளுமே அதி தீவிரமாக நடைபெற்று வருதாம். கூடிய விரைவிலேயே BCCI இடமிருந்து ஒரு நல்ல செய்தி வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.